திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரரை ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டு இருந்தார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரரை ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். வழக்கின் விவரம். திருப்பரங்குன்றம் வழக்கில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக இது பார்க்கப்படுகின்றது. நீதிமன்றம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நீதிபதிகள் உறுதி செய்திருக்கின்றார்கள். மாநில காவல்துறை பாதுகாப்பை வழங்க தவறிவிட்டது. அதன் காரணமாகத்தான் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பிற்கு செல்லுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அதில் எந்த விதிமீறலும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு தொடர்ந்திருந்த வழக்கு ஏதோ உள்நோக்கத்துடன் தொடரப்பட்டதாக தெரிகின்றது. எனவே திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் மனுதாரரை கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த அந்த மேல்முறையீட்டு வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய மேல்முறையீட்டு வழக்கின் விவாதத்தின் பொழுது தமிழக அரசு 2 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தது. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக என்று தமிழக அரசு சொல்லுகின்றது. தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திற்குள் தான் தீபம் ஏற்றப்படுகின்றது. எனவே அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நாங்கள் இந்த ஆண்டும் தீப திருவிழாவின் பொழுது தீபம் ஏற்றுவதற்கு மண்டப பகுதியில் மட்டும் அனுமதி கொடுத்தோம் என்று தமிழக அரசு சொல்லியிருந்தது. அது மட்டுமல்லாமல் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய மிக முக்கியமான அந்த உத்தரவை கேள்விக்குள்ளாக்கி இருந்தார்கள் தமிழக அரசினுடைய நீதிபதிகள். அது ஒரு மிக முக்கியமான பாடமாக பார்க்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு என்பதையும் கடந்து தமிழக அரசுக்கும் நீதிபதிகளுடைய அந்த உத்தரவின் மூலமாக காவல்துறையினரை கையாள முடியுமா என்பதை ஒரு அதிகார மோதலாக பார்க்கக்கூடிய விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் நீண்ட நேரம் அது ஒரு வாத பிரதிவாதமாக அமைந்திருந்தது இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அமர்வின் விவாதத்தின் பொழுது. ஏனென்றால் அரசு தரப்பிலே கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஒரு மாநிலம், தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், இங்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு காவல்துறை இருக்கின்றது. எனவே காவல்துறையினர் தான் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய மனுதாரருக்கு ஏதேனும் நிவாரணம் வேண்டும் என்றால் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவது தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையின் கடமை. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலே சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இரண்டிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய போலீஸ் படைப்பிரிவினர். எனவே அவர்கள் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்க வந்தவர்கள் தான் தவிர தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த செயல்களில் ஈடுபட முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நீதிபதி தன்னிச்சையாக சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீதிமன்றத்திற்கு வந்த ஒருவருடைய பாதுகாப்பிற்காக எப்படி அனுப்பி வைக்க முடியும், அதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு அதிகார தொடர்பான கேள்வியாக இது பார்க்கப்பட்டது. ஏற்கனவே மத்திய அரசு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்றது. மாநில அரசினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுவதாக தொடர்ந்து மாநில அரசின் சார்பில் மத்திய அரசை நோக்கிய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. எனவே இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்ன பிறகு இதில் என்ன கருத்தை நீதிபதிகள் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. ஆனால் மிக தெளிவாக நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள். தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்வதை போன்று ஒரு நீதிபதி தன்னிச்சையாக சிஐஎஸ்எஃப் வீரர்களை மனுதாரரின் பாதுகாப்புக்காக அனுப்பியது என்பது அதிகார மீறல் எல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய அரசு முறையாக கடமையை செய்ய தவறிவிட்டது. நீதிபதி ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார். அந்த உத்தரவை நீங்கள் பின்பற்ற தவறிவிட்டீர்கள். அதன் காரணமாகத்தான் மாநில அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்ய தவறிய பொழுது ஒரு நீதிபதி சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய போலீஸ் படைப்பிரிவினரை அந்த மனுதாரருடைய பாதுகாப்புக்காக அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே அதிகார துஷ்பிரயோகம் என்று இதை சொல்ல முடியாது, அதிகாரம் மீறப்பட்டிருப்பதாக இதை சொல்ல முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மாநில காவல்துறை பாதுகாப்பை வழங்க தவறியது. அதன் காரணமாகத்தான் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை பாதுகாப்புக்கு செல்ல நீதிபதி உத்தரவிட்டார். அதில் எந்த விதிமீறலும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று தெளிவுபட சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் கூட ஏற்கனவே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்திருந்த உத்தரவு உயிர்ப்புடன் இருக்கின்றது. தீப திருநாளின் பொழுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.